நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மனநிறைவு என்பது நம்மிடம் இயல்பாகவே உள்ள செல்வம். ஆடம்பரம், அமைதியின்மை என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. மகிழ்ச்சி என்பது உங்கள் மனநிறைவு அன்றி வேறொன்றும் இல்லை. எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைபிடிக்கும். மனநிறைவு என்பது நாம் மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உதவி செய்து வாழ்வது. ஆரோக்கியம் மிகப்பெரிய பரிசு, மனநிறைவு மிகப்பெரிய செல்வம். விசுவாசம் சிறந்த உறவு. யாரிடத்திலும் கடுஞ்சொற்களை பேசாதே. கடுஞ்சொல் பேசியவர் கடுஞ்சொற்களால் தாக்கப்படுவார். கடுஞ்சொற்கள் மெய்யாகவே துன்பம் தருகின்றன. அடிக்கு அடி திருப்பி அடிக்கப்படும். தவறாக பேசும் ஒரே ஒரு கடுஞ்சொல் எல்லா காலங்களிலும் இழப்பையே முதலில் முன்னிறுத்தும். இழப்பு பொருளை சார்ந்ததல்ல, மனதிற்கே உரித்தானது. இழப்பதற்கு மட்டும் வருந்த வேண்டுமெனில் வாழ்நாட்கள் போதாது. ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இழப்புகள்தான் ஏராளம். மனிதர்களால் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர். அவரால் நம்மில் சிலர் பலவற்றை நம்மை அறியாமலேயே இழக்கிறோம். இழப்புகள்: தூக்கம், மனநிறைவு, சந்தோஷம், நண்பர்கள், நேர்மை, உறவுகள். அந்த ஒருவர் யார்? பணம். ஒரு புதிய இடத்தில் தன்னை அறிமுகப்படுத்த தேவையில்லாத போது ஒருவனுக்கு கிடைக்கும் மனநிறைவு. மனநிறைவு என்பது நம்மிடம் இயல்பாகவே உள்ள செல்வம். வாதம் செய்து வறண்டு போன உதடுகள். உங்கள் வாதங்களை மூட்டை கட்டிவிட்டு சற்று யதார்த்தத்தின் மடியில் முகம் புதைத்துக் கொள்ளுங்கள். என்னதான் நிலவுக்கு கோள்கள் அனுப்பிய ஆராய்ச்சிகள் ஒருபுறம் நடந்தாலும் நிலவை வர்ணித்து கவிகள் புனைத்து இன்புறும் யதார்த்தத்தையே மனம் தேடுகிறது. மகிழ்ச்சி என்பது ஒரு வண்ணத்து பூச்சி போல. அதை துரைத்து கொண்டே போனால் பிடிக்கு அகப்படாமலேயே போய்கொண்டிருக்கும். ஆனால் பேசாது அமைதியாக உட்கார்ந்து கொண்டால் அது உங்கள் மீது வந்து உட்காரும். போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் மனநிறைவு உண்டாகாது. பணத்தாசையால் தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் போட்டியாளராக கருதுகின்றனர். எவ்வளவு வசதி படைத்தவர்களாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு. வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. நாம் செய்யும் செயல்களில் இருந்து நமக்கு கிடைப்பது வெற்றியோ தோல்வியோ அல்ல, மனநிறைவும் அனுபவங்களும் தான். இவ்விரண்டும் தான் நம்மை முழுமை பெற்ற மனிதராக உருவாக்குகிறது. தவறு செய்தால் ஏற்படும் மன உளைச்சலை விட அதற்கு மன்னிப்பு கேட்பதால் ஏற்படும் மனநிறைவு உயர்வானது. பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது. நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு மட்டுமே உண்டு. மிகவும் வேதனையான விஷயம் உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்துவது. மிகவும் சந்தோஷமான விஷயம் உனக்காக பிறர் கண்ணீர் சிந்துவது. அதிர்ஷ்டம் என்பது பொருளற்ற சொல். எந்த விஷயமும் காரணமின்றி இல்லை. பயத்தை வெல்வதே மனிதனின் முதல் கடமை. அதை செய்யாதவரை அவனால் செயல்பட முடியாது. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். வாழ்க்கை புரியாத போது தொடங்குகிறது, புரிகின்ற போது அது முடிந்து விடுகிறது. ஒரு செயலை எப்படி செய்வது என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். பிறர் விரும்பியதை தான் பேச வேண்டுமானால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும். விரும்பியபடிதான் நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள். கோபத்தில் பொறுமை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. பழகியவரை பாதியில் விடாதே. விலகியவரை தேடிச் செல்லாதே. இந்த உலகத்தில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்கள் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். நான் தோல்வியை வெறுப்பவன் இல்லை, துரோகத்தை வெறுப்பவன். உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. என் தோல்விக்கு பின்னால் நான் ஒருவன் மட்டுமே இருப்பேன். ஆனால் வெற்றிக்கு பின்னால் நான் பட்ட 1000 வழிகள் இருக்கும். உன்னை உயர்த்தும் 7 அதிசயம். வறுமையிலும் உதவி செய்யும் மனம், தோல்வியிலும் விடாமுயற்சி, ஏழ்மையிலும் நேர்மை, செல்வத்திலும் எளிமை, கோபத்திலும் பொறுமை, துன்பத்திலும் துணிவு, பதவியிலும் பணிவு. படிப்பை மட்டும் நம்புங்கள். உங்களை விட்டு எல்லாம் போனாலும் படிப்பு உங்களை காப்பாற்றும். காயமில்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. செல்வத்தை குவித்து வைப்பவர் செல்வந்தர் அல்ல,
மாறாக இருப்பதில் மனநிறைவு பெறுபவரே செல்வந்தர். உங்களை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை பாருங்கள், உங்களை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். எத்தனை சோதனைகளை கடந்து வருகின்றோம், எத்தனை மனிதர்களின் நிஜ முகங்களை காண்கின்றோம், எத்தனை முறை கீழே விழுகின்றோம், கண்ணீர் ஆறா பெருக அழுகின்றோம். அத்தனை முறையும் நாம் மீண்டு வர ஒரே காரணம் இறைநம்பிக்கை இருக்கும் வரை இருளைக் கண்டு பயமில்லை. பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை. கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாய் ஆக்கிவிடும். நம்முடைய மௌனத்தை எவரால் மொழிபெயர்க்க முடியுமோ அவருக்கு மட்டுமே நம்முடைய மனதை படிக்கும் சக்தி உண்டு. வாழ வழி இல்லை என்று புலம்பாதே, நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். கயிறு அருந்தபோதுதான் பட்டத்துக்கு தெரிந்தது உயரம் தனதல்ல என்று. தலைக்கணம் தவிர நசுங்கி சாவோம் என அறிந்தும் தன் நடுவில் வரும் தடைகளை கடித்து மோதும் எறும்பும் நாம் படித்து கற்க வேண்டிய ஓர் போராளி. பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைக்கணம் கூடாது. முயற்சி திருவினையாக்கும்.